மனித வரலாறு என்பது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மட்டுமே எழுதப்படவில்லை, பேரழிவை உண்டாக்கும் ஆயுதங்களின் கண்டுபிடிப்புகளாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகையே நொடியில் சாம்பலாக்கக்கூடிய, மனித குலத்தையே அச்சுறுத்தக்கூடிய மிக கொடூரமான ஆயுதங்களை மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். உலக வல்லரசு நாடுகளின் இராணுவ ரகசியங்களாகவும் மனித வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்தவுமான உலகின் டாப் 10 மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இன்னும் எங்கள் மிஸ்டாரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் செய்யுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய வீடியோவையும் முதலில் நீங்களே பார்க்க முடியும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாருங்கள், ஆபத்துகளின் எல்லைக்கே நம்மை அழைத்துச் செல்லும் அந்த பட்டியலுக்குள் செல்லலாம். பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பது தெர்மோபாரிக் வெடிகுண்டு. இது சாதாரண வெடிகுண்டுகளைப் போன்றது அல்ல. காற்றறிய தீப்பந்தையும் கடுமையான அழுத்தத்தையும் உருவாக்கி வெடிக்கக்கூடியது. அதனால்தான் இதை வெற்றிட வெடிகுண்டு என்றும் அழைக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின்போது ஜெர்மனியால் இந்த தொழில்நுட்பம் முதன்முதலில் சோதிக்கப்பட்டது. பின்னர் வியட்நாம் போர் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுமே இதை அதிகளவில் பயன்படுத்தின. தற்கால நவீன போர்களிலும் இதன் பயன்பாடு உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த குண்டு வெடிக்கும்போது சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள காற்றில் இருக்கும் அனைத்து ஆக்சிஜனும் நொடியில் தீர்ந்துவிடும். இதனால் பதுங்கு குழிகளுக்குள் ஒளிந்திருக்கும் மனிதர்கள் கூட தப்பிக்க முடியாது. இராணுவ வியூகங்களில் மலைக்குகைகள் மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகளை அழிக்க இந்த ஆயுதம் ஒரு மிக மோசமான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. இது மனித உரிமை அமைப்புகளால் தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வரும் ஒரு பேரழிவு ஆயுதம். 9வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவின் பெருமையான MQ-9 ரீப்பர் ஆளில்லா போர் விமானம், அதாவது ட்ரோன். இது வானில் சத்தமில்லாமல் பறந்து துல்லியமாக இலக்குகளை தாக்கும் ஒரு நவீன கொலைகாரன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அமெரிக்கா இந்த ரீப்பர் ட்ரோன்களை பயன்படுத்த தொடங்கியது. ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் நடந்த முக்கிய இராணுவ நடவடிக்கைகளில் இது மிக முக்கிய பங்கு வகித்தது. உலக வரலாற்றின் மிக முக்கிய தலைவர்கள் பலரை இந்த ட்ரோன் வானிலிருந்தே வேட்டையாடியுள்ளது. இந்த ட்ரோனை இயக்கும் பைலட் போர்க்களத்தில் இருக்க மாட்டார். அமெரிக்காவில் உள்ள ஏதோ ஒரு ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் இந்த ட்ரோனை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் மிக துல்லியமாக அவர்களால் இயக்க முடியும். இது உலக இராணுவ வியூகத்தையே மாற்றி அமைத்துள்ளது. மனித உயிரிழப்புகள் இல்லாமல் எதிரி நாட்டு எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முடியும் என்பதை இந்த ஆயுதம் நிரூபித்தது. இது நவீன வான்வெளி போரின் முகத்தையே மாற்றிவிட்டது. 8வது இடத்தில் இருப்பது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், நியூக்ளியர் சப்மரைன். இது வெறும் ஒரு கப்பல் அல்ல, கடலுக்கு அடியில் நகரும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கு. குளிர் யுத்த காலத்தின் கோல்ட் வார் போது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களின் பாதுகாப்பிற்காக இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை போட்டி போட்டுக்கொண்டு உருவாக்கின. தண்ணீருக்கு அடியில் பல மாதங்கள் தொடர்ந்து தங்கியிருக்கும் திறன் கொண்ட இவை உலக போரின் போக்கையே மாற்றும் வல்லமை பெற்றவை. இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இருக்கும் அணு உலைகள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலம் இதற்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதால் எரிபொருள் நிரப்புவதற்காக இது பல வருடங்களுக்கு கரைக்கு வரவேண்டிய அவசியமே இல்லை. இதில் இருக்கும் ஊழியர்களுக்கான உணவு தேவைக்காக மட்டுமே இது கரைக்கு வரவேண்டியிருக்கும். புவிசார் அரசியலில் ஜியோபொலிட்டிக்ஸ் இது ஒரு மிகச்சிறந்த 2ஆம் கட்ட தாக்குதல், செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலப்பரப்பு முழுமையாக அழிக்கப்பட்டாலும் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எதிரி நாட்டை முழுமையாக அழித்துவிடும். 7வது இடத்தில் இருப்பது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்குக்கும் அதிவேகத்தில் செல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் இது. கடந்த சில 10 ஆண்டுகளாக அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இந்த ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய நவீன போர்களில் இந்த ஏவுகணைகள் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு உலக நாடுகளுக்கு தங்களின் வலிமையை காட்டுகின்றன. இந்த ஏவுகணைகள் மிக அதிவேகத்தில் பயணிப்பது மட்டுமில்லாமல் வான்வெளியில் தங்களின் திசையையும் நினைத்தபடி மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை. இதனால் இதன் இலக்கை யாராலும் கணிக்க முடியாது. உலகில் தற்போதுள்ள எந்தவொரு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பாலும் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியாது.
இது உலக நாடுகளின் பாதுகாப்பு வியூகங்களை முற்றிலும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. 6வது இடத்தில் இருப்பது ரஷ்யாவின் FOAP, ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ். இது அணு ஆயுதமல்லாத உலகின் மிக சக்தி வாய்ந்த வழக்கமான வெடிகுண்டாகும். 2007ஆம் ஆண்டில் ரஷ்யா இந்த FOAP குண்டை உருவாக்கி சோதித்தது. உலக இராணுவ வரலாற்றில் அணு ஆயுத பயன்பாடு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும் என்பதை ரஷ்யா இதன் மூலம் நிரூபித்தது. இதன் அழிவுத்திறன் என்பது அணு குண்டுகளுக்கு இணையானது. ஆனால் இதனால் அணு கதிர்வீச்சு ஏதும் ஏற்படாது. இது வெடிக்கும்போது சுமார் 300 மீட்டர் சுற்றளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். சர்வதேச இராணுவ சமநிலையில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்த ஆயுதம் உதவியது. 5வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவின் MOAP, மாத்தர் ஆஃப் ஆல் பாம்ஸ். அதிகாரப்பூர்வமாக இது மாசிவ் ஆர்டினன்ஸ் ஏர் பிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டில் ஈராக் போரின் போது அமெரிக்காவால் இது உருவாக்கப்பட்டது. நீண்டகாலம் சோதனையிலேயே இருந்த இந்த குண்டு 2017ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகளின் நிலத்தடி குகைகளை அழிக்க முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. இது எவ்வளவு பெரியது என்றால் இதை சாதாரண போர் விமானங்களில் இருந்து வீச முடியாது. C-130 என்ற மிகப்பெரிய சரக்கு விமானத்தின் கார்கோ பிளேன் பின்புற கதவு வழியாகத்தான் இதை கீழே தள்ள வேண்டும். எதிரிகளின் மன உறுதியை முற்றிலுமாக குலைக்கக்கூடிய ஒரு உளவியல் ஆயுதமாக, சைக்காலஜிக்கல் வெபானாக இது பார்க்கப்படுகிறது. 4வது இடத்தில் இருப்பது ட்ரைடன்ட் 2 T-5 ஏவுகணை. இது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஒரு மிக ஆபத்தான அணு ஆயுத ஏவுகணையாகும். அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் கடற்படைகளால் பயன்படுத்தப்படும் இந்த ஏவுகணை குளிர் யுத்த காலத்தின் உச்சக்கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியாகும். 1990களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இது இன்று வரை உலகின் மிக நம்பகமான மற்றும் துல்லியமான அணு ஆயுத ஏவுகணையாக கருதப்படுகிறது. இந்த ஒற்றை ஏவுகணையால் ஒரே நேரத்தில் வெவ்வேறு திசைகளில் இருக்கும் பல நகரங்களை துல்லியமாக தாக்க முடியும். இதன் வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக இலக்குகளை தப்பிக்கவே விடாது. உலக வல்லரசு நாடுகளின் அணு ஆயுத பாதுகாப்பில் இது மிக முக்கிய தூணாக உள்ளது. எதிரி நாடுகள் அணு ஆயுத தாக்குதல் நடத்த நினைத்தால் அவர்களை தடுக்கும் ஒரு முக்கிய மிரட்டல் ஆயுதமாக இது செயல்படும். 3வது இடத்தில் இருப்பது ரஷ்யாவின் RS-28 சர்மத். உலக நாடுகளால் இது சாத்தான் 2 என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக நீளமான மற்றும் அதிக எடையுள்ள கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். ரஷ்யா தனது பழைய ஏவுகணைகளுக்கு மாற்றாக அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்ப்பதற்காக இந்த அதிநவீன ஏவுகணையை உருவாக்கியது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இது அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டது. இந்த ஒரே ஒரு ஏவுகணையில் 10 முதல் 15 வரையிலான கனரக அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்ல முடியும். இது பூமியின் தென்துருவம் அல்லது வடதுருவம் என எந்த வழியாகவும் பயணித்து உலகின் எந்த பகுதியையும் தாக்கும் திறன் கொண்டது. புவிசார் அரசியலில் அமெரிக்காவிற்கு ரஷ்யா கொடுத்த மிகப்பெரிய சவால் இது. 2வது இடத்தில் இருப்பது அமெரிக்காவின் B-83 அணுக்குண்டு. B-83 நியூக்ளியர் பாம். அமெரிக்காவின் ஆயுத கிடங்கில் உள்ள மிக சக்தி வாய்ந்த அணுக்குண்டுகளில் இதுவும் ஒன்று. 1983ஆம் ஆண்டு குளிர் யுத்தத்தின் உச்சகட்டத்தில் அமெரிக்காவால் இது உருவாக்கப்பட்டது. நிலத்தடியில் மிக ஆழத்தில் இருக்கும் எதிரி நாட்டு இராணுவ கட்டுப்பாட்டு மையங்களை முற்றிலும் அழிப்பதற்காகவே இந்த அணுக்குண்டு வடிவமைக்கப்பட்டது. இதன் வெடிப்புத்திறன் என்பது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுக்குண்டை விட சுமார் 80 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இது உருவாக்கும் வெப்பமும் கதிர்வீச்சும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. உலகின் மிக ஆபத்தான மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் பட்டியலில் 1வது இடத்தில் இருப்பது சோவியத் யூனியனின் சார் போம்பா. இது மனித வரலாற்றிலேயே வெடிக்கச் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஹைட்ரஜன் குண்டாகும். 1961ஆம் ஆண்டு அக்டோபர் 30 அன்று சோவியத் யூனியன் இந்த குண்டை ஒரு தீவில் சோதனை செய்தது. தங்களின் அணு ஆயுத பலம் என்ன என்பதை அமெரிக்காவிற்கும் ஒட்டுமொத்த உலகிற்கும் காட்டுவதற்காகவே சோவியத் யூனியன் இந்த பிரம்மாண்ட சோதனையை நடத்தியது. ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டை விட இது 3300 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இது வெடித்தபோது உருவான காளான் வடிவ மேகம் சுமார் 64 கிலோமீட்டர் உயரத்திற்கு வான்வெளியில் எழும்பியது. இதன் அதிர்வுகள் ஒட்டுமொத்த பூமியையும் 3 முறை சுற்றி வந்தன என்றால் இதன் வீரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு சோதனை உலக வரலாற்றையே உலுக்கியது. இதன் பயங்கரமான அழிவுத்திறனை கண்டு பயந்தே உலக நாடுகள் அனைத்தும் அணு ஆயுத சோதனைகளுக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தங்களில்
கையெழுத்திடத் தொடங்கின. இராணுவ வியூகங்களைத் தாண்டி மனித குலத்தின் அழிவை நம் கண்ணெதிரே காட்டிய ஆயுதம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற உலக அதிசயங்கள், இராணுவ தொழில்நுட்பம், வரலாறு மற்றும் அறிவியல் தொடர்பான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.